Very good morning. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து டீலிங் வித் சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து the skin will be very sensitive-ங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்து என்னன்னா, நான் என்ன போட்டாலும் ஃபேஸில் எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது டாக்டர், உடனே இன்சென்சிட்டிவ் ஆயிடுது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அதாவது people who are born with sensitive skin, அதாவது அவங்களுக்கு தன்மையே அப்படிதான் ஸ்கின் ஃப்ரம் த பிகினிங் அப்படிங்கிறவங்க. ரெண்டாவது அவங்களே வந்து அந்த சென்சிட்டிவ் ஸ்கின்னை உருவாக்கிக்கிறவங்க. அது என்னன்றதை நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யாருக்கு வந்து இந்த தன்மையோட, அதாவது ஃப்ரம் த பிகினிங்கே வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க யார்? மெயின்லி வந்து ஆஸ்மேட்டிக் பேஷண்ட்ஸ் ஆர் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆஸ்மா ஃபேமிலியில் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்குலாம் வந்து ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஈஸியாக வந்து அலர்ஜி, எக்ஸிமா இது எல்லாமே வந்து வந்துடும். எஸ்பெஷலி கண்ணை சுற்றி, வாயை சுற்றி, மூக்கு சுற்றி எக்ஸிமா வந்து ஈஸியாக வரும். இல்லை குழந்தையிலேருந்தே வந்து உங்களுக்கு சீக்ஸ் மேலே வந்து ரொம்ப ஒரு ரெட்னஸ், ஒரு ட்ரைனஸ் இருந்துகிட்டே இருக்கும். தே வில் ஹாவ் ட்ரை ஸ்கின் ஆல் த்ரூ அவுட் த லைஃப். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம ஏட்டோபிக் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறோம். ஏட்டோபிக் டெர்மடைட்டிஸ் இல்லை சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படிங்கிற ஒரு பேர் கொடுக்குறோம். ஸோ இது தவிர வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் பீப்புள் ஹாவ் ஒரு ரெட்னஸ், அதாவது இந்த ஏரியா ஆஃப் த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெட்டாக இருக்கும். எஸ்பெஷலி ரொம்ப ஃபேராக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இங்கே வெயிலில் போனாங்கன்னாலோ, இல்லைன்னா வந்து ஒரு காரமாக ஏதாவது சாப்பிட்டாங்க, இல்லைன்னா வந்து ஏதோ கொஞ்சம் இமோஷனல் ஆனாங்கன்னா உடனே ஃபுல்லாக இந்த பகுதி ஃபுல்லாகவே செவந்து போயிடும். இவங்களுக்கு ரொசேஷியா அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்கும் உங்களுக்கு. அதாவது இங்கே இருக்கிற ரத்த குழாய், அந்த சீக்ஸில், இந்த சென்ட்ரல் போர்ஷன் ஆஃப் த ஃபேஸில் இருக்கிற ரத்த குழாயெல்லாம் ஈஸியாக வந்து உங்களுக்கு ரத்தம் அதிகமாக அந்த இடத்துல கசைய ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு இமோஷன் இருந்தால் கூட they will get very red in the face. இது வந்து ரொசேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புளுமே பார்த்தீங்கன்னா they are born with sensitive skin. அவங்களால சட்டுன்னு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண முடியாது. they can't easily choose cosmetics. இதெல்லாம் வந்து இந்த இஷ்யூஸ் இருக்கும். யார் வந்து இந்த ஜெனட்டிக் தன்மை இருக்கிறவங்கள விட்டுருவோம் நம்ம. அடுத்தது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னை உருவாக்கிக்கிறவங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸஸாக வந்து உங்களுக்கு ஃபேஸில் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸை ட்ரை பண்ணுறவங்க. இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னுட்டு வீட்டில் இருக்கிறதும் சரி, வாங்கி போடுறதும் சரி, நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க ஃபுல்லாக. அண்ட் தே வில் கீப் ட்ரைங் நியூ திங்ஸ். இந்த பட்சத்தில் எப்படி வந்து ஃபேஸ் டேமேஜ் ஆகுதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ இஃப் சப்போஸ் யூ யூஸிங் நியூ திங்ஸ் இல்லையா, இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்னெல்லாம் வாட் ஆர் த திங்ஸ் தட் மேக் யுவர் ஃபேஸ் ஒரு ஸ்கின் வெரி சென்சிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸாக வந்து வாஷ் பண்ணுவாங்க. ஃபேஸை வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் மாதிரி ஆயிரும். கொஞ்சம் எண்ணெய் வடிஞ்சாலே இமீடியட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள், நிறைய சோப் யூஸ் பண்ணுறவங்க, இதில் என்ன ஆகுது, உங்களுக்கு ஃபேஸில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் போய் ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ஆரம்பிச்சிடும். செகண்ட்லி வந்து எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரக்கரன்னு ஏதாவது வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கடலை மாவு அது இதுன்ட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு கலவை ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து தேவோட பாட்ஸம் எக்ஸ்ஃபோலியேட்டிங் க்ரீம், இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் எவ்ரிடே உட்காந்து ஃபேஸை போட்டு தேய்ச்சிட்டு இருப்பாங்க. நான் எப்படியாவது ஃபேர் ஆயிட போகிறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டே பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப அதிகமாக ஸ்கின்னு வந்து எவ்ரி டைம் நம்ம அந்த எக்ஸ்ஃபோலியேஷன், அதாவது அந்த கரக்கரன்னு ஏதாவது ஒரு ரஃப் மெட்டீரியலை போட்டு தேய்க்கும் போது அந்த ஸ்கின்ல சின்ன மைன்யூட் கிராக்ஸ் வரும். இந்த கிராக்ஸ் வழியாக உங்களுக்கு மாய்ஸ்சரும் எஸ்கேப் ஆகிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்கின் டேமேஜும் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ரொம்ப அதிகமாக எக்ஸ்ஃபோலியேஷன் அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஸ்கின் டைப்பில் ஒன்ஸ் அ வீக் பண்ணால் போதும். இதுக்கு மேலே ரொம்ப எக்ஸசிவாக பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் தான் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க. தேர்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணுறவங்க. அதாவது வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் தனியாக, அது தவிர வந்து ஒரு நைட் க்ரீம் தனியாக, அதுக்கப்புறம் டே க்ரீம் தனியாக, ஈவினிங் க்ரீம் தனியாக, இல்லைன்னா வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ட்ரை பண்ணுவாங்க. See, what you should remember is always keep your regimen. உங்கள் ஃபேஸ் ஸ்கின் கேர் ரெஜிமெனுங்கிறது சிம்பிளாக இருக்கணும். ஜஸ்ட் a few things இருந்தாலே போதும் உங்களுக்கு. இதுக்கு மேலே வந்து நிறைய திங்ஸ் ட்ரை பண்ணுறேன், கண்டினியூஸாக ப்ராடக்ட்ஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேங்கும் போது ஈச் ப்ராடக்ட் வில் ஹாவ் அ சர்டன் ஒரு காம்பனன்ட் இருக்கும், அது இரிட்டேஷன் பொட்டன்ஷியலோடு இருக்கிறது உண்டு. ஸோ நிறைய ப்ராடக்ட் ட்ரை பண்ணும்போது அதோடு இருக்கிற கான்ஸ்டியூஷனல் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு டெஃபினட்டாக இரிட்டேஷன் தான் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இது தவிர வந்து ஓல்டர் ஏஜ் வர இல்லையா, ஆஸ் வி கோ ஓல்டர், இந்த ஆன்டி ஏஜிங் க்ரீம்ஸ் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதான் யங்கர் ஏஜில் ஃபேர்னஸ் க்ரீம்ஸ், ஓல்டர் ஏஜில் ஆன்டி ஏஜிங் க்ரீம். இந்த ஆன்டி ஏஜிங் க்ரீம்ஸில் எல்லாத்துலேயுமே ரெட்டினால் டிஹைட் அப்படிங்கிற ப்ராடக்ட் இருக்கும், ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட். இதையும் போடுவாங்க. அது தவிர லைட்டனிங் ப்ராடக்ட்டும் காலையில் போடுறேன்னு போடுவாங்க, எக்ஸ்ஃபோலியேஷனும் பண்ணுவாங்க, பார்லர்ஸில் போய் நான் ஃபேஷியல் பண்ணிக்கிறேன்னு பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணும்போது யூர் ஓவர்லோடிங் யுவர் ஸ்கின் வித் டூ மெனி திங்ஸ். திஸ் கேன் ஆல்சோ காஸ் அ வெரி சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ இது எல்லாமே வந்து we are creating our own situation where you're causing a sensitive skin. Especially நம்ம வந்து இருக்கிற part of a country is a very hot part of the country. Sun exposureங்கிறது it's a daily risk for us இல்லையா. ஸோ sunscreen exposure அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாத இருக்கும்போது அதுவுமே வந்து it will add to skin damage.
சரி இதெல்லாம் பண்ணிட்டோம், இப்போ ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, உங்களுக்கு எது போட்டாலும் எரியுது, மூஞ்சி வாஷ் பண்ணால் எரியுது, இல்லைனா வந்து சும்மா தொட்டாலே ட்ரைனஸ் இருக்குது, இல்லைனா ஒரு மாதிரி ஒரு ஃப்ளேக்கிங்கோட இருக்குது ஃபேஸ் அப்படிங்கும்போது வாட் கேன் யூ டூ? நம்பர் 1 என்ன ப்ரிவென்ஷன் பண்ணலாம்? ஆல்வேஸ் யூஸ் அ சன்ஸ்க்ரீன். எப்போவுமே சொல்கிறேன் நான், டிபெண்டிங் ஆன் யுவர் ஸ்கின் டைப், இஃப் யூ ஹேவ் ட்ரை ஸ்கின் யூஸ் a cream based sunscreen or a lotion based sunscreen. If you have very oily skin, use a gel based sunscreen. Sunscreen engiradhu kandipa panna vendiyadu. Secondly வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட கிளென்சர், அதாவது யூஸ் பண்ணுற சோப். See, a cleanser or a soap is an alkali. Generally வந்து most of the market products are alkaline. அந்த pH balance வந்து ரொம்ப alkaline-ஆ போச்சுன்னா நம்ம ஸ்கின்னோட pH வந்து acidic 5.5. ஸோ இதோட மேட்ச் ஆகிற மாதிரி தான் உங்கள் கிளென்சர் இருக்கணுமே தவிர ரொம்ப ஆல்கலைன், அதாவது 7-8 போச்சுன்னா அது இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஃபேஸில். ஸோ இஃப் யூ ஹேவ் சென்சிட்டிவ் ஸ்கின், யூஸ் அ சோப் ஃப்ரீ கிளென்சர். இது பேர் சிண்டெட் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் இட்ஸ் கால்ட் சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறது. இட் வில் பி அ pH பேலன்ஸ்ட் கிளென்சர் and that is advisable for people with sensitive skin. And moreover, எத்தனை வாட்டி ஒரு ஃபேஸை வாஷ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, in a day more than 2 times using a cleanser is not essential. 2 வாட்டி வந்து நீங்கள் சோப் ஒரு உங்கள் ஃபேஸ் வாஷ் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு அந்த சோப் ஃப்ரீ கிளென்சர் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு மிச்சப்படி வெறும் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஃபேஸை. அண்ட் the minute you wash your face with your cleanser, immediately moisturize the face. It's very important. Summer டைமில் obviously ரொம்ப creamy moisturizer யூஸ் பண்ணாதீங்க, பிசு பிசுன்னு இருக்கும். So you can use a gel based moisturizer and that will be suitable for all types of skin. அதுக்கு மேலே உங்க சன்ஸ்கிரீனை போட்டுட்டு தாராளமாக நீங்கள் வெளியே போகலாம். பட் மேக் ஷூர் தட் யூ யூசிங் யுவர் சன்ஸ்கிரீன் at least 20 minutes before you're going out. So this is an important tip as far as cleansing is concerned. அது தவிர என்னன்னு பார்த்தீங்கன்னா exfoliation. See, exfoliation is only once a week. You don't need to exfoliate your skin every day. அதுவும் exfoliating products, especially when you have sensitive skin, please talk to your dermatologist before you choose an exfoliating product. And micro beads அப்படிங்கிறது வந்து it is very environmental hazard இருக்கு இன்னைக்கு. So choose a product which doesn't have those micro beads. You can do your home exfoliating, அதெல்லாம் பண்ணலாம். பட் வந்து என்ன ப்ராடக்ட் போடுறீங்கிறது it should be only by your dermatologist advice. நீங்களா home remedies பண்ணாதீங்க. And there are other people who will choose in the neem, அதாவது வந்து வேப்பலை அரைச்சி போடுறேன்னு வாங்க, நான் வந்து மஞ்சள் போடுறேன்னு வாங்க, இது எல்லாத்தையும் ஃபேஸ் பேக்காக போடுறேன்னு வாங்க. தயவு செஞ்சு சமையலை வந்து உங்கள் சமையல் அறையில் பண்ணுங்க. டோன்ட் டூ இட் ஆன் யோர் ஃபேஸ், ஓகே? பிகாஸ் யூ நெவர் நோ. ஒரு நாளைக்கு வந்து அந்த மஞ்சள் வந்து ஒரு கடையிலேருந்து வாங்கியிருக்கலாம், இன்னொரு நாளைக்கு வேறு கடையிலேருந்து வாங்கியிருக்கலாம். அந்த கலரிங் ஏஜென்ட் மஞ்சளில் யூஸ் பண்ணுறது வந்து மைட் அஃபெக்ட் யுவர் ஸ்கின், might be giving you an allergy. அட்லீஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுங்க. டோன்ட் யூஸ் ஆர்டிஃபிஷியல் கலரண்ட் அதிகமாக இருக்கிற மஞ்சள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் நீம் லீவ்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு அரைச்சி நீம் எல்லாம் ஃபேஸில் போடுறதெல்லாம் பண்ணாதீங்க. ஈவன் நம்ம டெய்லி இந்த லெமன் ஜூஸ் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப லைட் அண்ட் ஆகும்ட்டு வந்து நான் டேன் குறைக்கிறேன்னு போடுவாங்க. ஒரு நாள் என்ன ஒரு நாள் அது பர்ன் பண்ணி விட்டுரும் ஸ்கின்னை. அது என்னைக்குன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் யுவர் ஸ்கின் மே பி வெரி சென்சிட்டிவ் தட் டே. ஸோ அவாய்ட் யூசிங் cooking items on your face as much as you can. Go by what your dermatologist says. Take their help to choose the right products for your skin. So we've spoken about moisturizing, we have spoken about cleanser and exfoliation. இது எல்லாமே வந்து, and also night creams for people who are over 30 or 35 வந்து an anti-aging cream in the regimen definitely வந்து போடுறது அவசியம் தான். பட் என்ன மாதிரி anti-aging cream அப்படின்னு பார்த்தீங்கன்னா, choose one cream which has retinaldehyde, which has a component called hyaluronic acid. கொஞ்சம் வந்து skin moisturizer இருக்கணும், anti-aging component இருக்கணும். But that should be just one cream and that's more than enough. அது வந்து night cream வெச்சுக்கோங்க நீங்க. பட் இதுவுமே வந்து you should make sure before you try any cream on, make sure that you put it on in the part of the கையில வந்து போட்டுட்டு ஒரு 1 day வெயிட் பண்ணுங்க. ஏதாவது அலர்ஜி இருக்கா என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து if there's no allergy, then you can go ahead and apply it on your face. And the other thing is, நீங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடாதது என்னன்னா, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க ஃப்ரேக்ரன்ஸ் அதிகமாக இருக்கிறது, ஸ்மெல் அதிகமாக இருக்கிறது, கலரண்ட் அதிகமாக இருக்கிறது, அந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் எனிதிங் வித் ஃப்ரேக்ரன்ஸ், எஸ்பெஷலி சோப்ஸ் அண்ட் பாத் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆல்வேஸ் கோ ஃபார் திங்ஸ் வித் ஸ்மெல் குட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி திங்ஸ் கேன் ஆல்சோ அஃபெக்ட் யுவர் skin health உங்களுக்கு. So avoid things with fragrance and coloring agents. Other than that, what can you do அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு on a normal day, even when you're using your makeup, make sure that your makeup is hypoallergenic. அந்த வேர்ட் இருக்கணும் உங்களுக்கு. Non-comedogenic, hypoallergenic, fragrance free. இது எல்லாமே they are very important words to be used on the to நீங்க படிக்கும்போது அதெல்லாம் இருக்கான்ட்டு பார்த்து வாங்குங்க ப்ராடக்ட்ஸை. And makeup கூட வந்து when you're removing your makeup இல்லையா, see, I'm not somebody who advises makeup every day. If you use makeup, it should be if you're somebody who's in front of the television or நீங்க வந்து உங்க ப்ரொஃபஷனே மேக்கப் பேஸ்டா இருக்குன்னா அது வேற விஷயம். பட் ப்ரிஃபரபிளி எக்ஸப்ட் ஃபார் யுவர் சன்ஸ்கிரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர், யூ ரியலி டோன்ட் நீட் அ டெய்லி மேக்கப்
makeup product because it blocks your pores too. But அதுக்கு மேல ஒரு foundation அப்படிங்கறது யூஸ் பண்றது which has a moisturizer and a sunscreen is completely fine. If you want to use a daily foundation, that is completely fine. But you should make sure that you remove your makeup properly. When you're removing your makeup, make sure that you're using products, makeup remover, which is water based, not alcohol based. So nariya cleansers, toners, moisturizer, cleansers and toners will have alcohol in it. So alcohol free water based makeup removing products are used panningana, that will be more suitable for people with sensitive skin. Once you remove your makeup, make sure that you moisturize your skin too with a gel based moisturizer. So all these tips I'm sure will be helpful for you and will help you have your skin glowing and healthy and keep you away from all your sensitivities. Have a nice day.